அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.8ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இது ஸ்கொயர் ரூட் சம். இதில் தெரியாத வேல்யூஸ் ஏபி கண்டுபிடிக்கணும். இஃப் ஏ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 220 எக்ஸ் ப்ளஸ் 100 இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த பாலினாமியல் எடுத்து அப்படி நான் எழுதிட்டேன். இதில் தெரியாத அன்னோன் வேல்யூஸ் தொடக்கத்தில் ஏபி இருக்குது. அதனால் இது என்ன செய்யணும்னா அப்படியே திருப்பி எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு, அடுத்து எக்ஸ் டேர்ம், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அடுத்து எக்ஸ் கியூப் டேர்ம், அடுத்து எக்ஸ் பவர் 4 டேர்ம், இப்படி திருப்பி எழுதியுமே நம்ம சம் போட்டுக்கலாம். ரைட், அதை நான் திருப்பி எழுதிட்டேன். இப்போது நம்ம அந்த கோஎஃபிஷியன்ஸ் ஃபஸ்ட்டு 100, அடுத்தது ப்ளஸ் 220, அடுத்தது ப்ளஸ் 361, அடுத்தது ப்ளஸ் பி, அடுத்தது ஏ வித் சைனோடு கரெக்டாக சொல்லி எழுதுங்க. இப்போ இங்கே 100 இருக்குது. 1 1 is 1, 2 2s are 4 அப்படி சொன்னோம்னா 10 10s are 100. அப்போ இந்த 100 போட்டுக்கிறோம். சைனை சேஞ்ச் பண்ணிடுறோம். ப்ளஸ் 100 மைனஸ் 100 கேன்சல் ஆயிரும். அடுத்த 2 டேர்ம் எடுத்து கீழே போடணும். ப்ளஸ் 220 ப்ளஸ் 361. இப்போது 10 கூட 10 ஆட் பண்ணி 20 அப்படின்னு நாம் போட்டுக்குவோம். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கேன், ப்ளஸ் போட்டுக்குவோம். இப்போது 23 டேபிள் சொல்லி 220 வர வரைக்கும் சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், 23 டேபிள் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால 20 ஆட் பண்ணிக்கிறது. 20 + 20 40, மறுபடியும் ஒரு 20 ஆட் பண்ணால் 60, மறுபடியும் ஒரு 20 ஆட் பண்ணுங்க 80, மறுபடியும் 20 ஆட் பண்ணால் 100, மறுபடியும் ஒரு 20 ஆட் பண்ணால் 120, மறுபடியும் ஒரு 20 ஆட் பண்ணால் 140, மறுபடியும் ஒரு 20 ஆட் பண்ணுறோம் 160, மறுபடியும் 20 ஆட் பண்ணால் 180, மறுபடியும் 20 ஆட் பண்ணுறோம் 200 வருது, மறுபடியும் ஒரு 20 ஆட் பண்ணுறோம் 220 வந்துடுச்சு. இப்போது எத்தனை 20 ஆட் பண்ணால் 220 வந்திருக்குன்னு பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 20s ஆட் பண்ணால் 220 வந்திருக்குது. அப்போது 11 20s are 220. இங்கே ப்ளஸ் 11 போட்டதுனால இங்கேயும் ப்ளஸ் 11 போட்டுக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 11 × 20 220, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 11 11s are 121. நம்மளுக்கு ஸ்கொயர் டேபிள் தெரியும், அதில் எழுதிடும். அடுத்தது சைனை சேஞ்ச் பண்ணிடுறோம். சைன் சேஞ்ச் பண்ணி இந்த சைன் அடிச்சுட்டு ப்ளஸ் 220 மைனஸ் 220 கேன்சல் ஆகிடுது. இதில் ப்ளஸ் 361 மைனஸ் 121 இருக்குது. இதில் ப்ளஸில் இருக்கக்கூடிய பணம் தான் அதிகமாக இருக்கிறோம், ப்ளஸ் போட்டுக்கிறோம். 361 120 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 1 1 போச்சுன்னா 0, 6 2 போச்சுன்னா 4, 3 1 போச்சுன்னா 2, 240. இப்போ அடுத்தது நம்ம அடுத்த 2 டேர்ம் ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ எடுத்து கீழே போடணும். ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ எடுத்து கீழே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இங்கே இந்த 20 அப்படியே போட்டுக்கணும். ஆனால் இந்த 11 ப்ளஸ் 11 + 11 22ன்னு போட்டுக்கணும். அடுத்து இங்கே சைன் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறோம். போட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 20th டேபிள் சொன்னால் 240 வரணும். இங்கே 220 வரைக்கும் எழுதியிருக்கிறோம். இன்னொரு 20 ஆட் பண்ணால் 240 வந்துடுது. ஓகே, அப்போ எத்தனை 20 ஆட் பண்ணியிருக்கோம் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 20s ஆட் பண்ணால் நம்மளுக்கு 240 வருது. அப்போ இங்கே ப்ளஸ் 12 போடணும், இங்கேயும் ப்ளஸ் 12 போடணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 12 20s are 240, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 12 × 22 போடணும். 12 × 22, 2 2s are 4, 1 2 is 2. அதே மாதிரி 2 2s are 4, 1 2 is 2. ஆட் பண்ணால் 2 4 6 2 264 வருது. இங்கே 264 போட்டுக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 12 12s are 144. இப்போது சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கனால கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ 0வாக தான் இருக்குது. இப்போது நம்மளுக்கு
ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் ஏ பாருங்கள், ப்ளஸ் ஏ மைனஸ் 144 ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு தேவையானது ஏ, அது ப்ளஸில் தான் இருக்குது, அதை இங்கேயே வச்சுக்கிறோம். மைனஸ் 144 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 144 ஆயிரு. அது ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ப்ளஸ் பி மைனஸ் 264 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு தேவையான பி அது ப்ளஸில் தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் 264 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 264 அவ்வளோதான். இப்போது நம்ம அன்னோன் வேல்யூஸ் ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.